கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? கொஞ்ச நேரமாவது உங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து வேதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளி காணுங்கள். நாணல் புல் என்கிற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் என்று சொல்லி இங்கே ஏசாயாவுக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், நாணல் புல்லானது அது ஏதாவது ஒரு மிருகமோ மனிதர்களுடைய காலோ பட்டுவிட்டது என்று சொன்னால் அது நெறிந்து போகும், இல்லை என்றால் முறிந்து போகும். பலனற்ற ஒரு புல். அதைத்தான் வேதத்திலும் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லு கோப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர் உதாரணத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த புல்லானது ரொம்பவும் மெலிந்த ஒரு நிலைமையிலே காற்றினால் அசைகிறதாக காணப்படுகிறது. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க முடியாத ஒரு புல். இன்னும் ஒரு வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நாணல் புல்லுக்கு அவர் ஒப்பிட்டு அவர் எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். தண்ணீரில் நாணல் அசைவது போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமானது அசைந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தண்ணீரிலே இருக்கிற அந்த நாணல் புல்லானது காற்று வீசின உடனே அது எந்த திசை காற்று அந்த திசையெல்லாம் அது அசைகிறது. ஒரு நிலையானதாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் எதற்கும் உதவியற்ற ஒரு நிலைமையிலே தன்னால் தானே அதற்கு நிலையாக நிற்க முடியாதபடி அது காற்று எங்கு வீசுகிறதோ அங்கெல்லாம் சாய்கிறதை நாம் பார்க்கிறோம். பலனற்ற ஒரு புல். மிருகமோ மனிதர்களுடைய காலோ பட்டுவிட்டது என்று சொன்னால் நெறிந்து போகிற ஒரு புல். ஒன்றுக்கும் உதவாதது, பலவீனமானது, உதவியற்றது என்று சொல்லி கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதே புல் பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறது வேதத்திலே. யாத்திராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே மோசேனுடைய தாய், மோசே 3 மாதமான பொழுது அவனை மறைத்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் புல்லினால் ஒரு பெட்டியை செய்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதை தண்ணீரிலே கொண்டு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். வைக்கும்போது அவர்கள் அங்கே நாணல் புல்லுக்கு உள்ளாக கொண்டு வைக்கிறார்கள். இந்த தண்ணீரில் வளர்ந்திருக்கிற நாணல் புல்லுக்குள்ளாக கொண்டு பாதுகாப்பாக மோசையை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த மோசேயானவன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது கிடத்தப்பட்டிருக்கிறது நாணல் புல்லினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி. அந்த பெட்டி தண்ணீரிலே அடித்து செல்ல விடாதபடி பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெட்டியை பாதுகாப்பாக பிடித்து கொள்வதற்கு வைக்கப்பட்டிருந்ததும் நாணல் புல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள் கொண்டு செல்வதற்கு, அவர்களை அடிமைத்தனத்தை மீட்டு கொண்டு செல்வதற்கு ஒரு தலைவன் ஏற்படுத்தப்பட போகிறான். அந்த தலைவன் அழிந்து போகாதபடி அவனை பாதுகாத்தது எது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு நாணல் புல்லினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி தான். அந்த நாணல் புல்லினால் செய்யப்பட்ட பெட்டி தண்ணீரில் அடித்து சென்று போடக்கூடாது என்பதற்காக அவனை தடுத்து நிறுத்தி பாதுகாத்ததும் அந்த நாணல் புல்லு தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு பெரிய ஒரு தலைவனாக மோசே உருவாகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக வழிநடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன். அந்த தலைவன் உயிரோடு பாதுகாப்பதற்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு மரமோ
ஒரு வீடோ அவனை பாதுகாக்கவில்லை. சாதாரண ஒரு புல், நெறிந்து போகிற ஒரு புல், காற்றினால் அசைகிற ஒரு புல், எதற்கும் உதவாத ஒரு புல். அந்த நாணல் புல்லுதான் அந்த மோசேயார் அவரை பாதுகாத்தது. மோசேயார் தண்ணீரால் அடித்து செல்ல விடாதபடி அவரை அந்த நாணல் புல் பெட்டியிலே பிடித்து கொண்டதும் அந்த நாணல் புல் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற நீங்கள் கூட சொல்லலாம், நான் யாருக்கும் உதவாமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் பிரயோஜனமற்றவன், என்னுடைய வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதது. மற்றவர்கள் கூட என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ ஒன்றுக்கு உதவாதவன், நீ உதவாக்கார என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாம் என்னை பேசுகிறார்கள் என்று சொல்லி கவலையோடு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலவேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, வாலிப தம்பி தங்கச்சி, மற்றவர்கள் உன்னை என்றைக்கு நீ ஒன்றுக்கு உதவாதவன், நீ பிரயோஜனமற்றவன் என்று ஒதுக்கி தள்ளுகிறார்களோ அப்பொழுது ஆண்டவர் உன்னை அவருடைய கையிலே எடுத்து அந்த ஒரு தலைவனாகிய மோசேயை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை செய்த அந்த நாணல் புல்லை போல உன்னையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த இயேசுவால் கூடும். நீ கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, ஆண்டவரிடத்து உன்னை அர்ப்பணிப்பா என்று சொன்னால், ஒரு தலைவனை பாதுகாப்பதற்கு இந்த நாணல் புல்லால் முடியும் என்று சொன்னால் உன்னையும் எடுத்து பயன்படுத்த ஆண்டவரால் கூடும். எனவே தான் ஆண்டவர் அங்கே மோசேயை கூட மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலும் சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே மோசேயை அழைக்கிறார். மோசே, என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு நேராக கொண்டு செல்வதற்கு உன்னைத்தான் தலைவனாக நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், நீ ராஜாவினிடத்தில் போய் பேசுவதற்கு நீ வா, நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பேச அறியாதவன், நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் ராஜாவினிடத்தில் போய் நான் பேசுவேன் என்று சொன்னால் அவன் முன்னால் நின்ற உடனே எனக்கு நாக்கு திக்கும், என்னால் பேச முடியாது, மந்த நாவுள்ளவன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை, இயலாமையை அவன் தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பேச அறியாதவனையும் கண்ணில்லாதவனையும் நடக்க முடியாதவனை உருவாக்கினவர் யார்? நான் அல்லவா? பின்ன ஏன் நீ சொல்லுகிறாய் நான் திக்கு நாவுள்ளவன், மந்த நாவுள்ளவன், என்னால் பேச முடியாது என்று சொல்லுகிறாயே? உன்னை உருவாக்கினவர் யார்? நீ வருவாய் என்று சொன்னால் நான் உன்னை தலைவனாய் எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லி அவனை அழைத்து, அதே திக்கு நாவும் மந்த நாவு உள்ளவன் என்று சொன்ன அதே மோசேயை ஆண்டவர் ஒரு தலைவனாய் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்துகிறதற்கு பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் உங்களையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த, மற்றவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றவர் விரும்புகிறார். அந்த நாணல் புல்லை, ஒன்றுக்கு உதவாத நாணல் புல்லை ஒரு தலைவனை பாதுகாப்பதற்கு ஏற்படுத்தினது போல உங்களையும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை செய்தால் போதும். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே ஏலி தாத்தா சாமுவேலுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது நீ ஒரே ஒரு வார்த்தை சொல், கத்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரியே, தாயே, தகப்பனே, நீங்களும் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், கத்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். அந்த நாணல் புல்லை ஒரு தலைவனை பாதுகாப்பதற்கு எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், மகிமையான ஒரு பாத்திரமாய் தம்முடைய கரத்திலே வணைந்து உங்களை உருவாக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். இந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.